கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஒரு செய்தி கடந்த ஒரு சில தினங்களாக வெளியாகி பெரும் வேதனைக்குள்ளாக்கி உள்ளது. குறிப்பாக அநேகருக்கு இந்த செய்தி தெரிந்திருக்க வாய்ப்புள்ளது. நைஜீரியாவை சார்ந்த மிக பிரபலமான ஒரு தேவ மனிதன் எசேக்கியேல் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ ஊழியர் அங்கு மிகப்பெரிய அளவில் இந்த படுகொலைகள் நடைபெற்ற போது அநேக மக்களை அடக்கம் செய்த நபர் அந்த அடக்கம் செய்யும் போது கூட அங்கு நின்று கொண்டு அங்கு நடைபெறும் அந்த கொடுமைகளை வெளி உலகிற்கு எடுத்து கொண்டு வந்த ஒரு நபர். இந்த நபர், அதாவது இந்த தேவ ஊழியரின் குடும்பத்தை சார்ந்த 9 நபர்களை இந்த தீவிரவாத கும்பல் படுகொலை செய்துள்ளார்கள் என்ற செய்திகளை பார்க்க முடிந்தது. மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம். என்ன கொடுமைகள் நடந்தாலும் நான் என் மக்களை விட்டு பின்வாங்க மாட்டேன், நான் அந்த இடத்தில் உறுதியாக இருப்பேன், நான் மரிக்கவும் தயார் என்று அந்த போதகர் அங்கு உறுதியாக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான ஒரு சில தகவல்களும் இந்த வீடியோவில் உள்ளது. இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக உண்மை தகவல்களை அறிந்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நைஜீரியாவில் எந்த அளவிற்கு கிறிஸ்தவர்கள் தினம்தோறும் இந்த தீவிரவாத கும்பலால், மதவெறி பிடித்த மதவெறி கும்பலால் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மதத்தின் பேரில் மிகப்பெரிய அளவில் அங்கு கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்க்கிற மக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. அநேக உண்மைகளை நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். அநேகரும் நைஜீரியாவுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள். அந்த வகையில் தற்போது நடைபெற்றிருக்கும் ஒரு சம்பவத்தின் செய்திகள் வெளியாகி பெரும் வேதனையை ஏற்படுத்துகிறது. அது என்னவென்றால், எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க, பாஸ்டர் எசேக்கியேல் டொக்கோமோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு போதகர். அநேக வீடியோக்கள்ல இந்த போதகரை பற்றி நீங்கள் பார்த்திருக்கலாம். நம்ம வெளியிடக்கூடிய வீடியோஸில் கூட அநேக அடக்காராதனைகளில் அவர் நின்று கொண்டு, அதாவது கிறிஸ்தவர்களை கொத்து கொத்தாக இந்த மதவெறி பிடித்த தீவிரவாத கும்பல் கொலை செய்த அந்த சமயத்தில் அங்கு அடக்காராதனை நடைபெறும் போது, அந்த உடல்களை குமித்து அடக்கம் செய்யும் போது அங்கு அந்த போதகர் நின்று அடக்காராதனை வேளையில் மிகப்பெரிய அளவில் அங்கு நடைபெறும் கொடுமைகளை எடுத்து கூறி உலக நாடுகள் இதனை பார்க்க வேண்டும், ட்ரம்ப் அவர்கள் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிற அந்த காணொளிகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. மேலும் ஒரு சில ஆபரேஷன்ஸ் அமெரிக்காவும் செய்தார்கள், ஒரு சில மிக முக்கியமான தீவிரவாதிகளையும் அழித்தார்கள். ஆனாலும் இந்த போகோ ஹராம் மற்றும் ஃபுலானி மிலிட்டன்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த மதவெறி பிடித்த கும்பல் வேண்டுமென்றே கிறிஸ்தவர்களை படிப்படியாக கொத்து கொத்தாக கொலை செய்வதை நம்மளால் பார்க்க முடிகிறது. சமீபத்தில் கூட நம்முடைய சேனல்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். 350க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு செய்தி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக உயிரோடு எரித்து கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதே போன்றுதான் தற்போது ஒரு சில தினங்களுக்கு முன்பாக இந்த எசேக்கியேல் டொக்கோமோ என்று சொல்லப்படுகின்ற இந்த போதகரின் அண்ணனின் மகன், அவரின் குடும்பத்தை சார்ந்த 9 நபர்களை இந்த தீவிரவாத கும்பல் படுகொலை செய்துள்ளார்கள். மேலும் இந்த போதகரையும் நாங்கள் கொலை செய்வோம் என்ற ஒரு எச்சரிக்கையையும் அந்த தீவிரவாத கும்பல் வெளியிட்டுள்ளார்கள். இந்த செய்திகளை நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்த செய்திகளை பார்க்கிற மக்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் வெளியிடுகிறேன். அதாவது, ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு நபர் இந்த போதகரை நேர்காணல் எடுக்கிறார். அந்த நேர்காணலில் இந்த போதகர் மிகப்பெரிய அளவில் அங்கு நடைபெறும் கொடுமைகள் மற்றும் அங்கு நடைபெறும் அனைத்து காரியங்களையும் வெளியிடுகிறார். அந்த சமயத்தில் இந்த போதகரிடம் ஒரு சில கேள்விகளும் கேட்கப்படுகிறது. அப்போது அந்த போதகர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெளிநாட்டுக்கு சென்று விடுங்கள் என்று பல்வேறு காரியங்களை கூறினார்கள். ஆனால் நான் எல்லாவற்றையும் மறுத்து விட்டேன். நான் இதற்காக பிற நாடுகளுக்கு செல்ல வேண்டும். என்னுடைய மக்கள் இங்கு பாதிக்கப்படும் போது அந்த மக்களோடு நான் இருக்கிறேன். நான் இங்கு செத்தாலும் சாகிறேன். என் மக்களுக்காக உயிர் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனேயில் ஜெபிக்கும் போது கூட இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனாலும் அந்த பாத்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதே போன்று இந்த பாத்திரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மரணத்தை குறித்து எனக்கு துளி அளவும் பயம் இல்லை என்று மிக வைராக்கியமாக அந்த இடத்தில் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு கூட துணிந்து நிற்கின்ற ஒரு போதகர் தான் இந்த எசேக்கியேல் டொக்கோமோ என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Are you afraid for your life? Why should I be afraid while I know my Bible in the quote of Psalms 139? He said, I created you fearful. They are the one to be afraid of me, not me being afraid. Some people will have tried to give me asylum into Australia or other places.
Later on, I said, no, I'm going nowhere. I will stand with them because the danger that I see coming in future that God shows me, it's better for me to die now. But if it is the will of God, nothing I can do. Let His will be done. When Jesus saw the danger that was going to go through to the cross, He said, Father, if it is your will, take away this cup. But immediately He readjusted into carrying the cross. That is what I'm following, the footsteps of Jesus. I have to readjust to champion the cause of my people to death. I'm not afraid of death because with Christ in me I have conquered death. Why should I be afraid of anybody? நைஜீரியா போன்ற இடங்களில் சாதாரணமாக இந்த அளவிற்கு வைராக்கியமாக நிற்க முடியாது. எப்போது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், நம்முடைய உயிருக்கு உத்தரவாதமே இல்லை என்று சொல்லுகின்ற அந்த பகுதியிலும் கூட சிறிதளவும் பயமுமின்றி என் மக்களுக்காக நான் நிற்கிறேன், கிறிஸ்தவர்களுக்காக நான் நிற்கிறேன், அங்கே என் மக்களுக்காக மரிக்கவும், இரத்த சாட்சியாக தேவனுக்காக மரிக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் என்று அந்த போதகர் நிற்கிறார். இந்த போதகரின் குடும்பத்தை சார்ந்த நபர்களை குறிவைத்து படுகொலை செய்துவிட்டு இந்த போதகரையும் கொல்வோம் என்று அந்த தீவிரவாதிகள் எச்சரிக்கை விட்டுள்ளார்கள். இந்த செய்திகள் மிகவும் வேதனை அளிக்கிறது. ஆனால் இந்த போதகர் அங்கு துணிந்து நிற்கிறார். அவரின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த போதகர் இங்கு உயிரோடு இருந்தால் அவர் தேவனுக்காக நிற்பார், அவர் மரித்து விட்டால் அவர் தேவனோடு இருப்பார். அந்த வைராக்கியம் அவருக்குள்ளாக இருக்கிறது. அதன் காரணமாகவே இவ்வளவு துணிச்சலாக அவர் அங்கு நிற்கிறார். இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இப்படிப்பட்ட செய்திகளை நாம் வெளியிடும் போது ஒரு சில நபர்கள் நம்மிடம் எதற்காக இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் வெளியிடுகிறீர்கள், வட மாநிலத்தில் நடக்கிற சம்பவங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் எதற்காக வெளியிடுகிறீர்கள் என்று கூட நம்மிடம் சொல்லியிருக்கிறார்கள். நாம் இவற்றை வெளியிடுவது எதற்காக என்றால் அந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுவதை அநேக மீடியாக்களில் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் உண்மைகளை மூடி மறைத்துவிட்டு ஒன்றுமே இல்லாத காரியங்களை ஊதி பெருக்குவார்கள். குறிப்பாக இந்த காசாவுக்கு ஆதரவாக, இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற மீடியாக்கள் எல்லாம் இப்போது எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் எங்கு அநீதி நடந்தாலும் நான் பொங்கி எழுந்து விடுவேன் என்று வாய்களியே பேசும் பொய்யர்கள், குறிப்பாக நம்முடைய இடங்களில் இருந்து கொண்டு பேசும் பொய்யர்கள், உலகளவில் குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய பொய்யர்கள் எல்லாரும் எங்கு போனார்கள் என்று தெரியவில்லை. இந்த மீடியாக்கள், இந்த குளோபல் ஆக்டிவிஸ்டுகள், குறிப்பாக நம்முடைய பகுதியில் இருந்து கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்று ஏமாற்றுகின்ற நபர்கள், இவர்கள் யாருமே இதை பற்றி பேச மாட்டார்கள். ஆனால் நாம் பேசுகிறோம். எதற்காக என்றால் அங்கு நம்முடைய சொந்தங்கள் மரிக்கிறார்கள். காசாவில் மக்கள் மரித்தாலும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதே காசாவில் இந்த ஹமாஸ் என்ற தீவிரவாத இயக்கம், அது மட்டுமல்லாமல் அங்குள்ள மக்கள் செய்கின்ற தவறுகளையும் நாம் சுட்டி காட்டுகிறோம். ஆனால் நீங்கள் நைஜீரியாவை பார்த்தீர்கள் என்றால் அங்கு அந்த மக்கள் ஒரு தவறும் செய்யாத மக்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தினாலேயே அந்த மதவெறி பிடித்த தீவிரவாத கும்பலால் கொலை செய்யப்படுகிற மக்கள். இந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. நம் கண் முன்பாகவே ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவருக்காக மரிக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் வெளியேறப்பட்டவர்கள். ஒரு நாள் தேவனின் கரத்தில் இந்த தீவிரவாதிகள் விழுவது அது பயங்கரமாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் கொடுமைகள் தினம் தினம் அதிகரித்து கொண்டே போகிறது. தேவன் நீதி செய்கிற தேவன் கண்டிப்பாக தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் நீதி செய்வார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த செய்திகளை பார்க்கிற நாம் கண்டிப்பாக அந்த போதகருக்காக ஜெபித்துக் கொள்வோம். மேலும் அங்குள்ள நம்முடைய சொந்தங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். நம்மளால் ஜெபிக்க மட்டும்தான் முடியும். ஆனால் தேவ திட்டம் அது கண்டிப்பாக நிறைவேறும். இந்த காணொலியை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட செய்திகள் அநேக மீடியாக்களில் வருவதில்லை. இவற்றை அறிந்து கொண்டு அவர்களும் ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.